ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பலாச்சொள பாயசம். ரொம்ப ஈஸியான ஒரு பாயசம். இது சக்கப்பிரதமன் மாதிரி தேங்காய் பால் எடுத்து கஷ்டப்படலாம் வேண்டாம். இது என்னோடய மெத்தட். இது எப்படின்னு நீங்கள் பாருங்கோ. இதுக்கு தேவை 4-5 பலாச்சொளை. அதை நான் அந்த கொட்டை அந்த நாக்கெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதில் ஒரு பாதி பலாச்சொலை மட்டும் எடுத்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு அரை டம்ளர் பால் காய்ச்சி ஆறின பால் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க, பொடி பண்ணி வச்ச வெல்லம். அதுக்கப்புறம் ஒரு 4-5 முந்திரி பருப்பு. அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய். அப்புறம் ஒரு டீஸ்பூன் நெய் வேணும், அதை நான் இங்கே காமிக்கல. அவ்வளோதான் இப்போ தேவையான பொருள். இப்போ முதல்ல என்ன பண்ணுங்க, ஒரு பாத்திரத்தை எடுத்து அந்த வெல்லத்தை போட்டு ஜலம் விட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. அதில் கல் மண் இருந்தால் அதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா மிக்சி ஜார் எடுத்து இந்த பலாச்சொலையை போட்டு கொஞ்சம் கட் பண்ணி வேணாலும் போட்டு நல்லா நைஸாக விழுத அரைச்சிருங்க. அரைச்சிட்டு ஒரு அடுப்பில் ஒரு வானலியை வச்சு ஒரு ஸ்பூன் நெய் சொன்னேன் அதை விட்டு அந்த முந்திரி பருப்பு முதல்ல செவக்க வறுத்து எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த பலாச்சொலை குட்டி குட்டி துண்டாக போட்டு எடுத்து வச்சோம்ல, அதையும் போட்டு வதக்கி இந்த முந்திரி பருப்போடு எடுத்து வச்சுக்கோங்க. அது லாஸ்ட்டாக கார்னிஷ் பண்ண தான் தேவை நமக்கு. அதுக்கப்புறமா இந்த பலாச்சொலை விழுத போட்டு நல்லா சுருளை வதக்குங்க. வதக்கிட்டு நல்லா வதங்கிடுதுன்னு தெரிஞ்சிட்டுனா, சுருண்டு வந்துடுதுன்னா கொஞ்சம் அந்த மிக்சி ஜார் அலம்பி கொஞ்சம் தண்ணி விடலாம். ஏன்னா அது பாயசம்னா அந்த கன்சிஸ்டன்சி வரணும் இல்லையோ, கொஞ்சம் அந்த அதுவும் வேஸ்ட்டாக போகும். அந்த மிக்சி அலம்பி அதில் விட்டு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கொஞ்சம் பபுளாக அது கொஞ்சம் வேகிறதுக்கு இடமும் வேணும் இல்லையா, தண்ணி விட்டால் தானே வேகும் இல்லையா. அதனால இன்னும் கொஞ்சம் கூட ஒரு 1/4 டம்ளர் ஜலம் விட்டுக்கலாம். விட்டு நல்லா நல்லா கொதிக்க விடுங்க. அந்த பபுளாக வரணும். வரும்போது என்ன பண்ணணும், நல்லா கொதிச்சுடுதுன்னு தெரிஞ்சதுன்னா அந்த வெள்ளை தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கோம்ல, அதை விட்டு நல்லா அதையும் கொதிக்க விடணும். கொதிக்க விட்டால் உங்களுக்கு அது ஒன்றா சேர்ந்துட்டு நல்லா இருக்கும். அப்படி பலாச்சொலை வெல்லம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதித்து வந்துடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கீழே இறக்கிடலாம். இறக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் அந்த பாலையும் விட்டு நல்லா அதை கலந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த முந்திரி அந்த பலாச்சொலை பீசஸ்லாம் போட்டு கார்னிஷ் பண்ணுங்க. எதுக்கு அந்த பலாச்சொலை பீசஸ்னால் அது வாயில் கடிப்படும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோ தான். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கோ. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.